ஆன்மீகத்துக்கு முதல்ல வரும்பொழுது ராமராமா கூட எனக்கு தெரியாது. ராமராமா தெரியுமான்னு கேட்டிங்கன்னா கூட எனக்கு தெரியாது. என்ன இந்த ஆன்மீகத்தில் அம்பாள் அவளே சாச்சாச்சு அம்பாலே வந்து கையை பிடிச்சு ஒரு 8 வயசு இருக்கும். அப்போவிலிருந்தே அம்பாலோட சொப்பனம், அம்பாலோடு தான் என்னோட நினைவுகள் அதிகமாக இருக்கும். கருமாரியம்மன் தான், இந்த தேவி கருமாரியம்மன் தான் என்னை கையை பிடிச்சுண்டு இந்த ஆன்மீக யாத்திரைக்கு கூட்டிகிட்டு வந்ததே அம்பாள் தான். அவளோட அருள் இல்லைன்னா, ஒரு குழந்தைக்கு தாயோட வழிகாட்டல் இல்லைன்னா குழந்தை வந்து உலகத்தில் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். தாய் தான் இந்த உலகத்தில் முதல் குரு. தாய் தான் அம்மா அப்பா எல்லாத்தையும் வழி நடத்தி கொடுப்பா. இன்னும் சொல்லி கொடுக்குறது அம்மா யார், அப்பான்னா என்ன, தாத்தான்னா என்ன, பாட்டினா என்னன்னு அம்மாவே தான் குழந்தைகிட்ட ஒன்றொன்னா சொல்லி கொடுப்பா. அது மாதிரி கருமாரியம்மன் தான் என்னை முதல்ல இந்த ஆன்மீக உலகத்துக்கு கூட்டிகிட்டு வந்தது. அவள் மேலே வந்த பக்தி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அது இன்னும் ஆன்மீக தேடல் அதிகரிக்கிறதுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்ததும் அம்பாலோட கிருபை. அதுக்கப்புறம்தான் பாலை கிடைக்க ஆரம்பித்தா. பாலை வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு சித்த புருஷர் கொடுத்தது எனக்கு. பாலை அடிக்கடி சொப்பனமாவா, அந்த சொப்பனத்தின் மூலமாக பாலைனா அப்போ என்னன்னே தெரியாது. பாலாங்கிற ஒரு தேவி இப்படி இருக்கான்னு கூட தெரியாது. 2000-2004 எனக்கு அதை பற்றி ஒரு வீடியோமே தெரியாது. அப்போ ரொம்ப சின்ன வயசு. அம்பாள் என்ன பண்ணால் கையை பிடிச்சுண்டு அடுத்து இந்த உலகத்தில் நீ தேடி வந்த பாதை உயர்ந்து போகிறதுக்கு நானே உன் கூட வரேன்னு கையை பிடிச்சுண்டு பாலை வர ஆரம்பித்தா. பாலை வந்துட்டா ஜெபம் கிடைக்கணும். அப்புறம் பாலை கிடைச்சிட்டா பத்தாது. பாலையை மாரியம்மனை நீங்கள் எப்படி கூப்பிட்டாலும் வந்துடுவா. அம்மா, பாட்டி, உம்மாட்சி, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி. அம்மா அப்படின்னா அந்த மகமாயி வந்து ஓடி வந்துடுவா. அவள் வந்தாச்சு. அடுத்து பாலை வந்து அம்பாள் சொப்பனத்தில் சொன்னா, இமாலயத்தில் 40 வருஷம் தபசு முடிச்சுட்டு ஒரு சன்னியாசி வருவார். ஆதிசங்கரர் பரம்பரையை சேர்ந்தவளாக இருப்பா. அவர் வந்து உனக்கு ஜெபம் கொடுப்பார். அவ்வளோதான். குரு தேடி வந்தாச்சு, ஜெபமும் வாங்கியாச்சு. ஜெபம் வாங்கி இது நடந்ததெல்லாம் அடையாரில் இருந்தது. அடையார் சங்கரா ஸ்கூல் பக்கத்தில் தான் இந்த பாலாபீடம் இருந்தது. அதுக்கு முன்னால் மாரியம்மன் வந்து சாஸ்திரி நகரில் வீட்டில் இருந்தா. அங்கிருந்து தான் நம்ம வந்து ராமசாமி தோட்டம் அடையாரில் சங்கரா ஸ்கூல் பக்கத்தில் இந்த பீடம் அமைச்சோம். பீடம் அங்கே பெரியவா சொல்லி பாலையை வச்சேன். பாலா அந்த இடத்துல வைக்கணும்னு அப்புறம் பெரியவாளோட ஆக்னியும் வந்து கொடுத்து பெரியவா சொப்பனமானார். ஒரு காலத்தில் அந்த சங்கரா ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற அந்த விநாயகர் கோவிலுக்கு பெரியவா அப்போலாம் யாத்திரையாக வருவா. எப்படி வருவான்னா யானை, குதிரை, ஒட்டகம், நிறைய சேனைகள் திரட்டி கூட்டமாக தான் அப்போ வருவார். அப்போது பெரியவா அந்த இடத்துக்கு பிள்ளையார் தரிசனத்துக்கு வரும்போது அந்த கோவில் பாலடைஞ்சிருந்தது, ரொம்ப சிதலம் அடைஞ்சிருந்தது. அப்போ பெரியவா காலில் எறும்பு கடிச்சுடுத்து. எறும்பு கடித்ததுனால பெரியவா அதை காலாலே மிதிச்சுட்டா. பெரியவா வந்து அபச்சாரம் அப்படின்ட்டார். பெரியவா மனசு கொஞ்சம் கஷ்டமாயிடுது. அதனால அந்த கோயில் பாலடைஞ்சு போயிடுச்சு. எல்லாரும் கேட்கலாம், பெரியவா கஷ்டப்பட்டதால் ஏன் கோயில் பாலடைஞ்சதுன்னு இல்லை. ஏற்கனவே கோவில் சிதலம் அடைஞ்சு தான் இருக்குது. எறும்பு புத்து கட்டி, கரையான் புத்து கட்டி கோவில் வந்து மாசுபடிஞ்சு இருக்குது. கடவுளை வச்சும் இன்னும் வந்து அதை நீங்கள் அதோட பிரதிபலம் அருளை வந்து அனுபவிக்காமல் இப்படி போட்டிருக்கீங்களேன்னு மனுஷன் வந்து நம்ம பாலாபீடத்தில் பாலா உட்கார வச்ச இடத்துல போய் உட்காந்துட்டார். அவர் உட்கார்ந்த இடத்துல தான் பாலா வந்தது. அப்போது யாருக்கும் தெரியாது இந்த சம்பவமெல்லாம் ஆகிடுது. கோயில் அப்புறமா பாலடைஞ்சு போயிடுது. கோவிலோட சிலையை எடுத்துட்டாங்க. அந்த சிலையை இடித்து வெளியில் வாசலில் கிடந்தது. கோயில் கட்டி பாலடைஞ்சிருக்கு. அந்த கோயில் யாரும் கட்ட முடியலை. அதை நான் அப்போவும் நிறையா சொல்லியிருக்கேன். அப்போலாம் அங்கே அவங்களுக்குள்ள நிறைய அங்கே பாலிட்டிக்ஸ் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதனால் அவங்களுக்கு அதெல்லாம் சொன்னால் வந்து ஒரு கௌரவ குறைச்சல் வந்துடும். மக்களுக்கு எப்போவுமே அது ஒரு மாதிரியான விஷயங்கள். அப்புறம் மத ரீதியாக வேறு அங்கே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது. அந்த சுவாமி வைக்க முடியலை, அங்கே அவங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தது. பெரியவா சொப்பனமானால் பெரியவாளை சொன்னபடி வச்சாச்சு. பெரியவாளும் வந்தாச்சு. அதை உண்மையானு கேட்கறதுக்கு அப்போ சாட்சி வேணும். அந்த சாட்சிக்கு உட்பட்டவர் 2 பேர் இருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு கேட்டேன், இப்படி ஒரு சம்பவம் நடந்தது உண்டான்னு. அவர் கேட்டார், உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த விஷயம்? இது எப்போவோ நடந்தது. நானே அப்போ தான் ஒரு வயது பருவத்தில் இருந்தேன். அப்போ உள்ள நடந்தது இது.
அப்படின்னார். நான் சொன்னேன், பெரியவா சொப்பனமாகி சொல்லியிருக்கிறா. அப்படியே கண்ணீர் தரதரையாக வந்தது அவருக்கு. அவர் சொன்னபடி பாலையும் வச்சாச்சு. பெரியவாலும் ஆசி பண்ணார். பெரியவா பாலையை வச்ச அன்னைக்கு சொன்னார், ஒரு பூ மாலை அம்பாள் கழுத்தில் விழுந்தது. அப்போ சொன்னேன், உன்னை கொண்டு வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக இங்கே வச்சுட்டேனே, இது உனக்கான வச்சுட்டு சொப்பனமான மாதிரி நானே சொல்கிறேன். பிரதிஷ்டை ஆன உடனே, அம்மா இவ்வளோ பிரம்மாண்டமாக லலிதா பரமேஸ்வரியும் பாலையும் வச்சுட்டேன், சின்னதாக அந்த மாரியம்மன் மாதிரி வச்சுருந்தா நான் எடுத்துகிட்டு போயிடுப்பேன், நான் என்ன நினச்சி வச்சேன்னு தெரியலையே, நான் எப்படி எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு. பெரிய அந்த லலிதா பரமேஸ்வரி கழுத்தில் இருந்த ஒரு பெரிய மாலை, அப்படி தலையிலேருந்து கால் வரை இருக்கக்கூடிய மாலை கலண்டு அப்படி கீழே அருந்து விழுந்தது. அம்பாள் என்ன சொன்னான்னா, எனக்கான இடம் இது இல்லை, நான் இடம் பேந்துடுவேன் அப்படின்னு சொன்னான். அன்னைக்கு சங்கல்பமாச்சு. அப்புறம் அம்பாள் சொப்பனத்தில் சொன்னான், நிறைய இடம் தேடிட்டா அலைஞ்ச தருவாயில் ஈசிஆர்ல கடல் பார்த்து என்னோட கோவில் இருக்கணும், காஞ்சிபுரத்தோட மையம் என்னோட கண்ணில் படணும், பாலையோட நேத்திரத்தில் படுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு. அப்புறம் எத்தனையோ கஷ்டம். அந்த கஷ்டங்களுக்கு அப்புறம் அம்பாலோட அருளோடு, அம்பாலோட கிருபையோடு, அவளோட ஆக்ஞையில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு செங்கல், ஒரு கல்லும், என் கூட இருந்த நிறைய ஸ்திரீகள், பெண்கள் நிறைய பாடுபட்டாங்க. சில ஆண்மகன்களும் இருக்காங்க, அவங்களுக்கு பின்புறமாக இருந்து அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி கட்டியே ஆகணும்னு சொல்லி இவ்வளோ தூரம் அம்பாள் இங்கே இருக்கக்கூடிய ஒரு செடியும் புல்லும் ஒரு கல்லும் இங்கே பாலையோடது. இது பாலாவோட வீடு. அவன் நினைச்சா திறப்போம், அவன் நினைச்சா பூட்டுவோம். காலையில் 9லிருந்து 11 மணி வரையும் கண்டிப்பாக இருக்கும். மிஞ்சி போனால் 11:30. சாயந்தரம் 5:30லிருந்து 8 மணி வரையும். இந்த 3 மாதம் 7:20க்கு பூட்டிடுவோம். ஏன்னா குளிர்காலம், அம்பாளுக்கு இங்கே சொற்று சால்வையெல்லாம் போட்டு குழந்தையாம், அதனால ரொம்ப பத்திரமா கர்ப்பகிரகத்தில் கொண்டு போய் அம்பாளை சயனறைக்கு கூட்டு போயிடும் கர்ப்பகிரகத்திலிருந்து. ஏன்னா அங்கெல்லாம் ஒரே இருளாக இருக்கும். சாதாரணமாக ஊர் அந்த பக்கம் இருக்குது, ஆனால் சாதாரணமாக இங்கே வர முடியாது. இங்கே நிறைய கஷ்டங்கள் இருக்கும், பூச்சிகளோட இது இருக்கும். அதனால அம்பாள் ஏன் அந்த மாதிரி ஒரு சூழல் உருவாக்கியிருக்கா அப்படின்னா, சபரிமலைக்கு இப்போ போகிற மாதிரியெல்லாம் நீங்கள் அன்னைக்கு போக முடியாது. அது மாதிரி தான் தபசுகள், தபயோகிகள், சித்தப்புருஷர்கள் ரொம்ப தெய்வம் அருளாசியோடு நின்று பேசும். அந்த இடங்களுக்கு எளிதில் உங்களை கடவுள் சேர்க்காது. ஏன்னா அதையெல்லாம் தாண்டி நீங்கள் வர்றீங்களா, மலை, வெள்ளம், தண்ணி, அத்தனை சூழலும் இருக்கும். அதை தாண்டி வந்தால் அம்பாள் வா ஒருத்தருக்காக இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருந்தேன். 100 பேர் ஒன்றா வந்துட்டா உனக்கு நான் அனுகிரகம் பண்ண முடியாது, நான் உனக்கு ஒன்றை பார்க்கணும்னு நான் இன்னைக்கு உட்கார்ந்துருந்தேன்ட்டு அம்பாள் அது வரையும் கதவை சாத்தாமல் இருப்பாள். எங்களுக்கே தோணும், ஏன் இவ்வளோ நேரம் சாத்த விடலை, சாத்தாமல் வச்சுருக்காளே அப்படின்னா. ஆனால் அவள் யாரையாவது கூட்டிகிட்டு வருவாள். சிலர் வந்து திரும்பி போயிடுவார்கள், சிலர் பார்க்க முடியாது, சிலர் ஏதோ டூரிஸ்ட் போகிற மாதிரி இந்த மகாபலிபுரம் போகிற வழியில் பாலா இருக்கலாம் பார்த்துட்டு போவேன்னு வருவாள். கண்டிப்பாக அவங்களுக்கும் நடக்காது. ஏதோ ஒரு கல்ச்சருக்கு ஒத்து வராத ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வருவாங்க. ட்ரெஸ்னா தப்புன்னு சொல்லலை, இது குருமடம். இங்கே சாதுக்கள் அதிகமாக வருவாங்க, சன்னியாசிகள் இருக்காங்க, இங்கே சன்னியாசிகள் வர்றாங்க, சித்தபுருஷர்கள் இருக்காங்க, அம்பாள் இருக்கா. அதனால இங்கே வந்து ட்ரெஸ் கோட் ரொம்ப முக்கியமானது. ஆப்சாக்ஸ், லுங்கி அந்த மாதிரிலாம் அனுபவிச்சுட்டு வந்தால் விட மாட்டோம். ட்ரெஸ்ஸே லேடிஸ் வந்து நார்மலாக நம்மளோட ஓரளவுக்கு தமிழ் கல்ச்சருக்கு ஒத்து வர மாதிரியான ட்ரெஸ், அது ரொம்ப இங்கே முக்கியம். இங்கே வந்துட்டு நீங்கள் பார்க்க முடியாமல் போயிட்டோ, இல்லை நாங்கள் உங்களை நிறுத்திட்டாவோ உங்களுக்கு அது கஷ்டமாயிடும். இவ்வளோ தூரம் வந்துட்டு நாங்கள் பார்க்க முடியல அப்படின்னா. அப்புறம் எங்களை யாரையுமே நீங்கள் நம்பி வர வேண்டாம். பாலா இருக்கா, அம்பாள் இருக்கா, அம்பாலை பார்க்கணும், அம்பாள் என்ன பார்க்கணும் அப்படிங்கிற முழு மனசோடு வந்து ஒரு ஜனம் இந்த இடத்துக்கு வந்த உடனே கண்மூடி தியானம் பண்ணுங்க. இது வந்து தியானத்துக்கும் மெடிடேஷனுக்கும் அவ்வளோ உத்தமமான இடம். ஒரு ஜனம் உங்களோட என்ன பிரார்த்தனையோ, உங்கள் கையில் ஒன்றும் இல்லை, எனக்கிட்ட ₹1 தான் இருக்குது, ஒரு சாக்லேட் இல்லைப்பா, எனக்கிட்ட ஒரு ₹10 இருக்குது, ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டு, ஒன்றுமே இல்லை, ஒரு முழம் பூ, உங்கள் கையில் என்ன இருக்கோ அதுதான் பக்திக்கு அழகு. இல்லை நீ இதை கொண்டுக்கிட்டே வரணும், அதை கொண்டுகிட்டே வரணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உன்னோட மனசை முழுமையோடு கொண்டுட்டு வந்து அம்பாள்கிட்ட ஒரு ஜனம் இருந்து பிரார்த்தனை பண்ணுங்க. இங்கே நிறைய பேரோட பிரார்த்தனை எப்படி இருக்கும்னா, பிரார்த்தனை பண்ணிட்டு போயிடுவாங்க, எனக்கு அவங்கள அவ்வளோ தெரியாது. நிறைய இப்போ அடையாறில் இருந்து நிறைய பேர் மறுபடியும் இங்கே வர ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பகுதிகளில் இருந்தவங்க, இத்தனை வருஷத்துக்கு முன்னால் வந்தேன், குழந்தை இல்லை, அம்பாள் அதை பாக்கியம் பண்ணிட்டா, கல்யாணம் ஆகலை, அதை அனுகிரகம் பண்ணா, என் குழந்தை படிக்கவே மாட்டான்னு நினச்சேன், அவன் இவ்வளோ பெரிய ஆளாவான்னு எனக்கு தெரியல.
இவனோட வாழ்க்கை இந்த மாதிரி ஒரு கோணத்தில் போனது, இதை அம்பாள் மாத்தினா. இது அவர்களே சொல்லுவாங்க, அது அவங்க சொல்லி அனுபவிக்கிறதான் பக்திக்கு அழகு. நாம் போய் ஒருத்தர்கிட்ட சொல்லி இன்னொருத்தர் அதை பேசி அது அழகா இருக்காது. எப்பவுமே நம்ம நெல்லெல்லாம் விதைச்சிடுவோம், விதைச்சிட்டா களை எடுக்கணும். களை எடுக்கலைன்னா அந்த பயிர்கள் ஒழுங்கா விளையாது. அதுதான் குருங்கிறவர் அந்த விவசாயி மாதிரி நெல்லை எடுத்து பூமியில போட்டதிலிருந்து களை எடுத்து அதுக்கு தண்ணி பாய்ச்சி தண்ணி வடிகால் பண்ணி அந்த கதிர் அறுத்து அந்த கதிர் வீடு போய் சேரணும். அப்போவெல்லாம் பழமொழி உண்டு, சின்ன குழந்தையின் விவசாயம் வீடு போய் சேராதும்பாங்க. ஏன்னா விவரம் தெரியாத குழந்தை நெல் விதைச்சா வீடு போய் சேராது. ஆன்மீகம் அப்படித்தான். என்னவோ நான் வந்தேன், நான் கற்றுக்கிட்டேன், என்னவோ எனக்கு தெரியும், நான் எதுலையோ இருந்து ஒரு ஜபத்தை எடுத்தேன், யாரோ சொன்னாங்கன்னு அதை பண்ணேன், அப்படியெல்லாம் ஆன்மீகத்தில் கரையேற முடியாது. ஆன்மீகத்தில் அதுக்காக நீங்கள் கரையேறிட்டீங்களான்னு நிறைய பேர் கேட்கலாம். நான் கரையேறினேன்னு எனக்கு தெரியல, நானும் அதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இதுவரையும் பண்ணிட்டு இருக்கேன், இன்னமும் பண்ணிட்டே இருக்கணும். அந்த முயற்சி தான். குரு கைடன்ஸ் இருக்கணும், குருவோட வழிகாட்டல் இருந்தால் நம் செல்லக்கூடிய பாதைகள் கொஞ்சம் நெளிவு சுழிவு தாண்டி செல்ல முடியும். அந்த குருவுக்கும் தெரியும் கண்டிப்பாக அந்த பள்ளம் வரும், அந்த பிரச்சனை இருக்கும், எல்லாம் தெரியும். ஆனால் குருங்கிறவர் நம்பிக்கையை கொடுத்து நம்மளை அந்த இருளுக்குள் இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து நம்மளை புடம் போட்டு இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இன்ப துன்பத்தை நீ தாங்கித்தான் ஆகணும். மனித பிறவி எடுத்தது அதற்காகத்தான். இந்த பிறவியை நீ கடந்து வா கடந்து வான்னு அவர்கள் என்ன பண்ணுவாங்க, கர்மாவை நகர்த்தி 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 வைப்பாங்க. சில கர்மா இல்லாமல் ஆக்க முடியும், சில கர்மா தொட்டே தீரும். அதுக்கு இறை பக்தி வேணும், குரு நம்பிக்கை வேணும். முழு இந்த ரெண்டு ஸ்ரத்தையும் இருந்துச்சுன்னா நம்ம இதை கடந்து போயிடலாம். அதை கடந்து போகிறதுக்கு அம்பாலோட அருளாசி முழுமையாக வேணும். இங்கே நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னோட முடிவு கிடையாது. நான் இப்போ என்ன பண்ணுவேன், ஆரத்தி பண்ணுவேன், சிலருக்கு பிரசாதம் கொடுப்பேன், சில நேரம் நான் பாட்டுக்கு எங்கேயாவது போயிட்டு இருப்பேன், சிலர்கிட்ட பேசுவேன், சிலர்கிட்ட பேச மாட்டேன். சிலர் பேசணும்னு முடிவெடுத்து வருவாங்க. நிறைய பேர் நினச்சிட்டு வர்றாங்க, சுவாமி அருள்வாக்கு சொல்லுவார், சுவாமி குறி சொல்லுவார் அப்படின்னு. வழிதான் நான் சொல்ல முடியும், நான் அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, அம்பாள் எப்பவாவது இதை இன்னாருக்கு சொல்லேன் அப்படின்னா சிலர் வருவாங்க, எனக்கு ஏதாவது சொல்லியே தீருங்க சொல்லியே தீருங்கன்னு சொல்லுவாங்க. அம்பாள் கேட்பா, நான் என்ன சொல்றது, நீ சொல்றத சொல்லிட்டு போயேன், நீ சொல்றத முதல்ல சொல்லப்பா, உனக்கு நான் சொல்றது என்னங்கிறது நான் பார்த்துட்டு சொல்றேன். அதனால அம்பாள்கிட்ட கேட்கணுமா, அம்மா உன்னோட கடாட்சியத்தை கொடுமா, உன்னோட அருள் கொடுமா, உன்னோட கிருபை எனக்கு ஒரு துளியாவது கிடைக்கணும் தாயே அப்படின்னு சொல்லி மனமுருகி வேண்டுனா கண்டிப்பா அந்த அம்பிகையோட பூர்ணமான ஆசி நமக்கு உண்டு. அம்பாள் என்ன பண்றான்னா, நாம என்ன பண்றோம்னு பார்க்குறா. பணம் காசை கேட்கல, மனசை கேட்குறா. அந்த மனசை கொடுக்கணும். வாழ்க்கையில் எல்லா நாளும் எல்லாமே பண்ணுறீங்க, ஆனால் உங்களோட சரீரம் இருக்குல்ல, அந்த சரீரத்துக்கும் ஆத்ம நிம்மதிக்கும் ஒரு ஜனமாவது தியானிக்கணும். தியானிக்க தெரியலையா, பரவாயில்ல, 2 நிமிஷம் உட்காருங்க பகவான் முன்னால. மனசு எங்கெங்கேயோ அலைமோதுதா, பரவாயில்ல, திரும்ப திரும்ப பாலா பாலான்னு சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு கடவுளை சொல்லுங்க. எல்லா கடவுளும் உசத்தி தான், எந்த கடவுளையும் தூஷிதமாக பேசப்படாது. எல்லா மதமும் உசத்தி தான், அவரவருக்கு அவர் ஒரு குல தர்மம் பெரிது. இதுதான் இறை தேடலுக்கும் இறை நாட்டத்துக்கும் சித்த மரபு வழிபாட்டுக்கும் நல்ல ஒழுக்கம். அப்படின்னா நமக்கு தேவை தூஷிதமாக பேசப்படாது. அம்பாள் அவங்களுக்கு அதை பண்ணாலே, எனக்கு இதை பண்ணலை, இவங்களுக்கு இதை பண்ணாலே, அதையெல்லாம் நாம் பார்க்க வரல. வீட்டுக்குள்ளேயே குழந்தைங்களுக்கு இருக்குது, பெரிய குழந்தைக்கு அம்மா இதை பண்ணா, எனக்கு இதை பண்ணலை, இந்த குழந்தைக்கு அதை பண்ணா அப்படின்லாம் இல்லை. அம்பாளுக்கு தெரியும் யாருக்கு எப்பொருளை எப்பொழுது கொடுத்தால் அவர் ஈடேறுவார் கரையேறுவார் என்று. அந்த பராசக்திக்கு தெரியும். நாம் யாருப்பா, வெறும் ஜல மல கழிவுக்குள் இருந்து வந்த சாதாரண மனுஷர்கள். அவ ஆதிபராசக்தி. பராசக்தியே தன்னை குழந்தையான அம்சமாய் மாற்றி தோற்றுவித்து இந்த லோக தர்மத்துக்கு வந்திருக்கா. பாலாங்கிற தேவதை நீங்கள் ஒரு 20 வருஷம் 17 வருஷத்துக்கு முன்னால் போய் பார்த்தீங்கன்னா பெருசாக யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டா. அப்படி ஒரு தெய்வத்தையே பேச மாட்டா. இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பேசுகிறாங்க, எல்லா இடத்துலையும் பேசப்பட்டிருக்கு. அது அவளோட அருள், அது அவளோட கிருபை. அந்த விக்கிரகம் நான் பண்ணும் போதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச பாலா விக்கிரகம் எங்கேயுமே இல்லை, அவளோட இந்த திருமேனி இல்லை.
அப்போ ஒருத்தர் கேட்டார், இப்படி ஒரு திருமேனி நான் பார்த்ததே இல்லை, இதை எல்லாத்துலேயும் நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்து எல்லா இடத்துலையும் கொடுத்து இதை காட்டலாமான்னு. அவள் சொன்னால், நான் ஆஃபீஸ் வச்சுருக்கல, கம்பெனியும் என்கிட்ட இல்லை, அதனால என்னை கொண்டு போய் ஃபோட்டோ பேப்பரெல்லாம் கொடுத்து அது மூலமாக தெரிஞ்சு 24 மணி நேரமும் வந்து என்னை தொந்தரவு பண்ணி என் நிம்மதியை கெடுக்கிற ஒரு பொழப்பு எனக்கு வேண்டான்னா அதோடு அதை பண்ணலை. ஒருத்தர் சொன்னால், கொஞ்சம் போர்டு வச்சுடுவோம், டைம் கஷ்டமாக இருக்குது எல்லாருக்கும் அப்படின்னு. அம்பாள் சொன்னால், இல்லை கொஞ்ச நாளைக்கு நீ சொல்லு, இவ்வளோ நேரத்துலேருந்து இவ்வளோ நேரம் திறக்கும் அப்படின்னு. போர்டு போடலான்னு. நான் மருத்துவர் கிடையாது, இத்தனை மணிக்கு ஹாஸ்பிட்டலில் திறக்கும், இத்தனை மணிக்கு மூடுங்கிறதுக்கு. எனக்கு தோணுனா நான் திறப்பேன், எனக்கு தோணுனா பூட்டிப்பேன். இது என்னோட வீடு, அதனால யாரும் கோவிச்சுக்க வேண்டாம். நான் உங்கள் பார்க்கணுன்னா திறந்துருக்கேன், நீங்கள் வாங்கோ. நான் பார்க்க வேணும்னா தூங்க போயிடுவேன். எனக்கு ரூல் போட்டு பக்தி பண்ண என்கிட்ட நடக்காதுங்கிறதுனால இன்ன வரையும் போர்டு வைக்காமல் இருக்கு. இந்த போர்டு வைக்கவே முடியல, வைக்க ட்ரை பண்ணுறோம், இவ்வளோ செலவு பண்ணோம், அந்த ஒரு போர்டாக பண்ண முடியாது. அது பண்ண விடலை அம்பாள், ஒத்துக்க மாட்டேங்கிறா. கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் தோணும், சுவாமிஜி ஏன்னு தெரில அந்த விஷயத்தை கண்டுக்கவே மாட்டேங்கிறார், அதை பற்றி பேசவே மாட்டேங்கிறார். எனக்கு தெரியும் இது பிரச்சனை, இதை சமாளிக்கிறது நான் மட்டும்தானே. ஏன்னா எல்லாரும் எங்கிட்ட பேசிடலாம். அம்பாள் என்ன சவுக்கால் அடித்த மாதிரி கேள்வி கேட்பா. இங்கே பார், இந்த சரீரம் பிறந்தது ஒரு கடமைக்காக, அழிவது ஒரு நாள் நிச்சயம். மண்ணோடு மண்ணாகுமா, சாம்பலோடு சாம்பலாய் பறக்குமான்னு தெரியாது. இருக்கிற வரையும் பேச நான் தான் உனக்கு மூச்சும் நாவும் கொடுத்துருக்கேன். நான் சொல்வதை நீ செய், நான் இன்றி செய்கிறதுக்கு நீ ஆள் கிடையாது. அதுக்கு நான் ஒன்று இங்கே கொண்டு வரல, அவளோட கண்டிஷனுக்கு உட்பட்டு தான் நான் இதுக்கு வந்திருக்கேன். நான் என்ன உணவு சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது, இது எல்லாமே அம்பாலோட அந்த அனுமதியோடு தான் அதை நான் நடத்தணும். அவள் அனுமதி இல்லாமல் நம்ம எதையும் செய்யக்கூடாது.